தமிழக முதல்வராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவிற்கு அரிசி பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் எல்லாம் அரிசி வாங்குவதற்காக தவித்து கொண்டிருந்த காலம் அது. அறிஞர் அண்ணா அவர்களுக்கு என்ன செய்வது, இதை எப்படி கையாள்வது என்று சற்று குழப்பமாக இருந்தது. அதே நேரத்தில் மக்களின் இந்த அடிப்படை பிரச்சனையை தீர்த்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கவலையும் சவாலும் இருந்தது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் செய்த ஒரு அற்புதமான காரியம் என்னவென்றால், நமக்கு முன்பாக, அதாவது ஏறத்தாழ 9 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்து ஏழை மக்களின் கண்ணீரை போக்குகின்ற ஒரு ஆட்சியாக, ஏழைகளுக்கான ஒரு ஆட்சியாக நடத்திய ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை சந்தித்து ஆலோசனையை மேற்கொள்வது என்று ஒரு அருமையான முடிவினை எடுத்தார்கள். அதற்காக பேரறிஞர் அண்ணா அவர்கள் செய்த ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், தன்னோடு எந்த ஒரு அரசு அதிகாரிகளையோ அல்லது அரசியல் கட்சியை சார்ந்தவர்களையோ அழைத்து கொள்ளாமல் தன்னந்தனியாக தன்னுடைய வாகன ஓட்டுநரை மட்டும் அழைத்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் இருந்த இல்லம் நோக்கி அண்ணா அவர்கள் விரைந்தார்கள். அண்ணாவை கண்ட காமராஜர் அவர்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் தாங்கள் எதற்காக வந்தீர்கள் என்ற கேள்வி கேட்டவுடன் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஐயா, உங்களிடம் எனக்கு முக்கியமான சில ஆலோசனைகள் தேவைப்படுகின்றது என்று. என்ன ஆலோசனை வேண்டும் என்று ஐயா பெருந்தலைவர் கேட்டதும் தற்போதைய சூழலை அண்ணா அவர்கள் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களிடம் எடுத்துரைக்க, அண்ணாவிற்கு அருமையான சில யோசனைகளை ஐயா காமராஜர் அவர்கள் சொல்ல மகிழ்ச்சியோடு பெருந்தை சந்தித்த திருப்தியோடு அவர்கள் புறப்பட வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஐயாவை பார்த்து சொன்னார்கள், ஐயா, ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எதற்காக வாசல் வரை வர வேண்டும் என்றதும், நான் இது தமிழக முதல் அல்லவா வழி அனுப்பேன் என்று பெருமையோடு சொன்னார்கள். ஒன்றை இந்த இடத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் மாச்சரியங்கள், ஆளும் கட்சி எதிர்கட்சி, அரசியல்வாதிகள் எதிர் அரசியல்வாதிகள் ஒருவரை ஒருவர் அணுகி கொள்கிறார்கள். இன்றைக்கு தரம் தாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பி பேரறிஞர் அண்ணா அவர்களும் காமராஜர் அவர்களும் காட்டிய ஒருவரான அந்த மரியாதை காலம் கடந்தும் நிற்கும் கண்ணியமான அரசியலை நடத்தியவர்கள் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் பேரறிஞர்